உபகார அன்னையே, அழகான குமரியிலே கோயில் கொண்டவளே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனது அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, நாம் இன்று தாய் திரு அவையோடு இணைந்து பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிறினை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளின் நற்செய்தியின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பை கட்டளையாகவும் அமைதியை வாக்குறுதியாகவும் நமக்கு கொடுக்கின்றார். கிறிஸ்தவர்களாகிய நாம் அன்பின் அமைதியின் தூதர்களாக வாழ அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் நம்முடைய சுயநலத்தால் மனித பலவீனத்தால் அன்பை வளர்க்கவும் அமைதியை பறைசாற்றவும் மறுத்திருக்கிறோம். இந்த நேரத்திலே அன்பை வழங்க அமைதியை பறைசாற்ற மறுத்த தருணங்களை எண்ணி பார்த்து இறைவனிடம் அதற்கான மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய
பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாள்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை முத்துக்கள் 1 முதல் 2 மற்றும் 22 முதல் 29 முடிய. அந்நாட்களில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைமைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதரர் சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல் பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெருங்கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். பின்பு திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியேக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் ஷீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரரும் ஆகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்து சகோதரர் சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனத்தை குழப்பி உங்களை கலக்கமுறச் செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனதுடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்து கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். கடவுளே, மக்கள் இனத்தார் எல்லாரும்
உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீரருளும் மீட்பை உணர்ந்து கொள்வார். கடவுளே மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. வேற்று நாட்டின அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்கள் எங்களை நேர்மையுடன் நாடுகின்றீ. உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீ. கடவுளே மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வசனங்கள் 10 முதல் 14 மற்றும் 22, 23. தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலை உயர்ந்த கல் போன்றும் படிகக்கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துலங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரவேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3மாக அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. நகருக்குள் கோவில் காணப்படவில்லை. ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில். அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலாவோ தேவைப்படவில்லை. கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 Hallelujah. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 14 இறை வார்த்தைகள் 23 முதல் 29 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பது இல்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பாஸ்கா பெருமகிழ்வில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணித்து கொண்டிருக்கும் கிறிஸ்து இயேசுவில் எனது அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்தே கூட உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் காதுகளை அகலத் திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பிரபஞ்சத்தின் குரலை கேட்டு பாருங்கள். போர் குண்டுகளின் முழக்கங்களும்
அப்பாவி மக்கள் பலரின் அழுகுரல்களும் உங்கள் காதுகளில் கேட்கும். ஆம், இந்த நொடியில் கூட உலகின் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு வடிவத்தில் போர் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் கடந்த 11ஆம் தேதி வத்திக்கானில் தனது முதல் ஞாயிறு உரையை வழங்கிய போது தெளிவாக எடுத்து கூறுகின்றார், நாம் 2ஆம் உலகப் போரின் பெரும் துயரை கடந்து 80 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்று நாம் 3ஆம் உலகப் போரின் துன்பங்களை துண்டு துண்டாக சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று. அறிவியல் தொழில்நுட்பமும் பகுத்தறிவும் வளர வளர உலகிலே அமைதி பெருக வேண்டும். ஆனால் போரும் போர் சூழலும் தான் பெருகிக்கொண்டே இருக்கின்றது. இத்தகைய ஒரு சூழலில் வாழும் நமக்கு இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு ஓர் உறுதியை கொடுக்கின்றார். அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று போர் சூழலில் வாழும் நம்மை பார்த்து இயேசு கூறுகின்றார். அன்பிற்கினியவர்களே, அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று இயேசு 3 வரிகளில் சொல்லி முடித்திருக்கலாம். ஆனால் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொல்வதன் வழியாகவும், நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல என்று எடுத்து காட்டுவதன் வழியாகவும் இயேசு சுட்டிக்காட்டக்கூடிய அமைதி நாம் எண்ணுவதை போன்ற சத்தமற்ற சலனமற்ற ஒரு நிலை அல்ல, மாறாக ஆழமான பொருள் கொண்ட அமைதி என்பதை இயேசு தன்னுடைய வார்த்தைகளினால் சுட்டிக்காட்டுகின்றார். அன்பிற்கினியவர்களே, இயேசு சுட்டிக்காட்டக்கூடிய அமைதிக்கும் உலகம் வழங்கக்கூடிய அமைதிக்கும் உள்ள வேறுபாட்டை, இயேசு வாழ்ந்த சூழலில் நிலவிய அமைதிக்கும் இயேசு கொண்டு வந்த அமைதிக்குமான வேறுபாட்டிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இயேசுவின் காலத்திலே இஸ்ரேல் மக்கள் ரோமையரின் அடிமைத்தலையில் இருந்த பொழுதும் கூட அங்கு அமைதி நிலவியது. ஆனால் அந்த அமைதி சமத்துவத்தின் மீது கட்டி எழுப்பப்பட்ட அமைதியாக இல்லை, மாறாக அநீதியின் மீது கட்டி எழுப்பப்பட்ட அமைதியாக இருந்தது. கடுமையான சட்டங்களினாலும் சமரசம் செய்து கொள்பவர்களின் துணை கொண்டும் அந்த அமைதி காக்கப்பட்டது. எனவே அங்கு கருத்து மோதல்கள் இல்லை, நடைமுறை சிக்கல்கள் இல்லை, அமைதி நிலவியது. அந்த சூழலில்தான் இயேசு தான் சுட்டிக்காட்டக்கூடிய அமைதியை மக்களுக்கு எடுத்து கூறுகின்றார். அன்பிற்கினியவர்களே, கருத்து மோதல்களோ நடைமுறை சிக்கல்களோ இல்லாத அடக்குமுறையான ஒரு சூழலை அமைதியான சூழலாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மாறாக கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியிலும் நடைமுறை சிக்கல்களுக்கு மத்தியிலும் உரையாடல் மூலம் தீர்வுக்கு வந்து சமத்துவம் காக்கப்படக்கூடிய ஒரு நிலையே அமைதி. அந்த அமைதியையே இயேசு சுட்டி காட்டுகின்றார். அத்தகைய அமைதி நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திலும் உருவாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய திருத்தூதர்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். எருசலேம் திருச்சங்கத்தில் நிகழ்ந்தவை இன்று முதல் வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, தொடக்க காலத்திலே பெந்தகோஸ்தே நிகழ்வு தொடங்கி இன்றைய நாள் முதல் வாசகம் சுட்டிக்காட்டக்கூடிய இந்த எருசலேம் சங்கம் நடைபெறும் வரை கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட அனைவரும் ஏறத்தாழ யூதர்களின் எல்லா நடைமுறைகளையும் பின்பற்ற வேண்டிய சூழல் இருந்தது. இந்த சூழலில்தான் பவுலும் பர்னபாவும் விருத்த சேதனம் செய்பவர்களுக்கு மட்டுமே மீட்பு என்று சொல்பவர்களோடு உரையாடலை தொடங்குகின்றார்கள். அதன் நீட்சியாக அவர்கள் திருத்தூதர்களிடம் செல்கின்றார்கள், முறையிடுகின்றார்கள். அங்கு திருத்தூதர்கள் தூய ஆவியாரின் துணை கொண்டு ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள். திருத்தூதர்கள் அனைவருமே யூதர்கள்.
தங்கள் மரபிலே ஆழமான பற்று கொண்டவர்கள். இதற்கு முன்பு வரை கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட இயேசுவை நம்பிய அனைவருமே யூதத்தை தழுவ முன்வந்தார்கள். இத்தகைய சூழலிலும் கூட திருத்தூதர்கள் தூய ஆவியானின் வழிகாட்டுதலை பின்பற்றி திறந்த மனதோடு முடிவு எடுக்கின்றார்கள். கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புபவர்கள் விருத்த சேதனம் செய்ய தேவையில்லை என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே போன்று இறுதியாக தாங்கள் சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்து கொள்வது நல்லது என்று குறிப்பிட்டாலும் கூட அங்கு அதனை பிற இனத்தாருக்கு கட்டளையாக அல்ல, பரிந்துரையாகவே கொடுக்கின்றார்கள். இத்தகைய ஒரு உரையாடலின் காரணமாக அங்கு உருவான கருத்து வேறுபாடு நீக்கப்பட்டு அங்கு அமைதி உருவாகின்றது. இயேசு சுட்டிக்காட்டக்கூடிய அமைதி என்பது இத்தகைய அமைதிதான். அநீதியை கண்டும் கண்டுகொள்ளாமல் இருப்பவர்களால் உருவாகக்கூடிய அமைதியை இயேசு சுட்டிக்காட்டவில்லை. அநீதியோடு சமரசம் செய்து கொள்பவர்கள் உருவாக்கக்கூடிய அமைதியை இயேசு சுட்டிக்காட்டவில்லை. அடக்குமுறை சட்டங்களால் அமைதிக்காக குரல் எழுப்புபவர்களின் குரல் வலைகளை நெரிப்பதனால் உருவாகக்கூடிய அமைதியை இயேசு சுட்டிக்காட்டவில்லை. மாறாக சமூக வாழ்வில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும், நடைமுறை சிக்கல்கள் இருக்கும். இருந்த போதிலும் கூட திறந்த மனதுடனும் தூய ஆவியானவரின் துணையுடனும் கூடிய உரையாடலால் வரக்கூடிய அமைதியை இயேசு சுட்டி காட்டுகிறார். அதே அமைதியையே உருவாக்க திருத்தூதர்கள் முயல்கிறார்கள். இன்றைய நாளில் இயேசுவின் சீடர்களாகிய நமக்கும் கொடுக்கப்படக்கூடிய அழைப்பு அதுதான். உரையாடல் வழியாக அமைதியை உருவாக்குவோம். நம்முடைய உள்ளத்திலே கடந்த காலம் குறித்த கவலையினாலும் எதிர்காலம் குறித்த பயத்தினாலும் போர் ஏற்படும் பொழுது, அமைதியற்ற சூழல் உருவாகும் பொழுது, தூய ஆவியானவரின் துணை கொண்டு நம்மோடு நாம் ஓர் உரையாடலை நிகழ்த்தும் பொழுது அங்கே இயேசு சுட்டிக்காட்டிய அமைதி, இயேசு விட்டு சென்ற அமைதி நம்மில் தங்கும். நம்முடைய குடும்பங்களிலே சண்டை சச்சரவுகள் உருவாகும் பொழுது, போர் சூழல் உருவாகும் பொழுது, நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சுட்டிக்காட்டுவது போல நன்றி, சாரி, ப்ளீஸ், தேங்க்யூ என்ற வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தப்படும் உரையாடல்களை நாம் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய இல்லங்களில் இயேசு விட்டு சென்ற அமைதியை தங்கச் செய்ய முடியும். நாடுகளுக்கு இடையே போர்கள் வரும்பொழுது நாட்டின் தலைவர்கள், பாரதிதாசன் தன்னுடைய கவிதை வரிகளில் இவ்வாறு சொல்லுவார்: இந்த உலகிலே தொன்னை உள்ளம் ஒன்று உண்டு, அந்த உள்ளம் கொண்டவர்கள் தனது நாட்டு சுதந்திரத்தால் பிறர் நாட்டை துன்புறுத்துவார்கள் என்று. இறுதியாக அவர் சொல்லுவார்: தாயுள்ளம் ஒன்று உண்டு, தொல்லுலக மக்களெல்லாம் ஒன்றே என்று எண்ணக்கூடிய உள்ளம் அது என்று சுட்டி காட்டுவார். உலகத் தலைவர்கள் அனைவரும் தொன்னை உள்ளத்தை விடுத்து தொல்லுலக மக்களெல்லாம் ஒன்றே என்று சொல்லக்கூடிய தாயுள்ளம் கொண்டவர்களாக மாறும் பொழுது நாடுகளுக்கிடையே உருவாகக்கூடிய போர் சூழல் இல்லாமல் போய்விடும். எனவே அன்பார்ந்தவர்களே, கருத்து மோதல்களே, நடைமுறை சிக்கல்களே இல்லாத ஒரு நிலை அமைதியை கொண்டு வந்து விடாது. மாறாக இத்தகைய சூழல்கள் எழும்பொழுது திறந்த மனத்துடன் கூடிய உரையாடலும் தூய ஆவியின் துணையை வேண்டி நிற்றலுமே அமைதிக்கான வழியை உருவாக்கும். அதுவே இயேசு சுட்டிக்காட்டக்கூடிய அமைதி. அத்தகைய அமைதியை உருவாக்குபவர்களாக வாழ இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும்
நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். நம்மை அன்பு செய்யக்கூடிய இரக்கம் நிறைந்த தாயும் தந்தையுமானவரிடம் நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். நல்லாயனாகிய இறைவா, எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களுக்கும் ஏனைய திரு அவை தலைவர்களுக்கும் தூய ஆவியாரின் துணையோடு எம்மை வழி நடத்திடவும், இறை மக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்ட திருச்சமூகமாய் பின்தொடர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியை எங்களுக்கு தருகின்ற இறைவா, உலகெங்கிலும் குறிப்பாக எங்கள் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் நிலையான அமைதி நிலவவும் மக்கள் இனத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக என்கிற திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப நாடாளும் தலைவர்களும் குடிமக்களும் உமக்கு புகழ் சேர்க்கும் வழிதனில் பயணிக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகிற்கு ஒளியான இறைவா, இவ்வாண்டு 10, 11, 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை பெற்றுள்ள எம் மாணவ செல்வங்களும் அவர்களது பெற்றோர்களும் இறைவன் அருளுகிற ஒளியிலும் கடவுள் தருகிற வழியிலும் பயணித்து சிறந்ததோர் எதிர்காலத்தை பெற்று மகிழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுக்கு திடமளித்து தேற்றும் இறைவா, தோல்வி, உடல்நலக்குறைவு, பணப்பற்றாக்குறை, ஏமாற்றம் போன்ற பல்வேறு இன்னல்களால் சோர்ந்து போயிருக்கும் அனைவரும் மீண்டும் திடம் பெற்று எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் பயணிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த இறைவா, உம் திருமகன் வழியாக அமைதியை இந்த உலகிற்கு விட்டு சென்றவரே, இதோ நம்பிக்கையோடு பிள்ளைகளுக்குரிய உணர்வோடு நாங்கள் எடுத்து வைத்துள்ள எல்லா வேண்டல்களுக்கும் நீர் செவிசாய்த்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். அன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். பெறுவதென்பது பேரல்ல, என்னை தருவதும் மகிழ்வதும் ஈடான ஒன்றல்ல. பெறுவதென்பது பேரல்ல, என்னை
என்னை தருவதும் மகிழ்வதும் ஈடான ஒன்றல்ல. இழப்பதன் இலக்கணம் நீ, தருவதில் தாய்மை நீ, இயற்கையின் இயக்கம் நீ, இணையில்லா பலியும் நீ. உன்னை உணர்ந்து என்னை சுமந்து உந்தன் பலியில் இணைகின்றேன். தன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, என் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். தன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலைவாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்கு உரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர்
தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ,
எங்கள் ஆயர் ஆனந்தம் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும்
அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கருணையிலே எழுபவரே ஆராதனை புரியோ. இமருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோ. கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோ. இம்மருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோ. கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோ. இம்மருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோ. நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.